வணக்கம் நவீன். அஹ், ரவடிகளுக்கு புரியக்கூடிய மொழியில் காவல்துறையினுடைய பதில் இருக்கும் என்று சென்னையில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் பொறுப்பேற்ற தினத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்திருந்தார். குறிப்பாக இன்று அதிகாலை பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கில் திருவேங்கடம் என்பவர் மாதவரம் அருகே என்கவுண்டரில் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். குறிப்பாக என்கவுண்டர் செய்யப்பட்டு 12 மணி நேரத்திற்குள்ளாக சென்னை மற்றும் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளைச் சேர்ந்த 2 பேர் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை தண்டையார்பேட்டை கணேசன் நகர் இருக்கக்கூடிய கஸ்தூரிபாய் தெருவைச் சேர்ந்த அலெக்ஸ் வயது 23. இவர் சென்னை மாநகராட்சி 6வது மண்டலத்தில் நாய் பிடிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார். தண்டையார்பேட்டை ரயில் நிலையம் அருகே நண்பர்களோடு மது அருந்திக் கொண்டிருந்த பொழுது ஏற்பட்ட தகராறு காரணமாக 4 பேர் கொண்ட கும்பல் இவர் கொடூரமான முறையில் வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்தில் தலைமறைவாக இருக்கக்கூடிய குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் போலீஸ் திணறி வருகிறார்கள். அதே போன்று கூடுவாஞ்சேரி அருகே காயரம்பேடு பகுதியில் வெண்ராசி அம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த துரை 47 வயது என்கிற நபரை மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்திருக்கிறது. இந்த கொலை சம்பவத்தில் அவருடைய முகம் மற்றும் கழுத்து உடல் முழுவதுமாக சிதைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கொலை சம்பவத்தில் கொலையை செய்தது யார் என்று இன்னும் அடையாளம் காண முடியாமல் போலீசார் திணறி வருகிறார்கள். அதே போன்று ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்தில் பார்க்கிற பொழுது இந்த ஒரே நாளில் 3 கொலை சம்பவங்கள், சென்னை தண்டையார்பேட்டையில் ஒரு கொலை, கூடுவாஞ்சேரியில் ஒரு கொலை, அதே போன்று கோயம்புத்தூரில் ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கிறது. கோயம்புத்தூர் சிங்காநல்லூரிலிருந்து வெள்ளலூர் செல்லக்கூடிய சாலையில் டாஸ்மாக் மதுபான கடை அருகே மர்ம நபர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த படுகொலை சம்பவத்தில் குறிப்பாக யார் இந்த கொலையை செய்தார்கள் என்பது கூட தெரியாமல் கோயம்புத்தூர் காவல்துறையினர் தொடர்ந்து திணறி வருவதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் யார் முக்கிய குற்றவாளிகள் என்று கூட இன்னும் அடையாளம் காண முடியவில்லை. கடந்த 24 மணி நேரத்தில் பார்க்கிற போது 7 கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே கொடுத்த பணத்தை திருப்பி கேட்ட நபர், அதாவது கல்லூரி மாணவர்கள் 2 இந்த சம்பவத்தில் கொலை செய்திருக்கிறார்கள். தனுஷ் அதே போன்று தாயினுடைய நகையை அடகி வைக்கிற போது விஸ்வா என்பவர் சுந்தர் என்பவருக்கு வட்டி பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதில் தனுஷ் திட்டியதாகவும் ஆத்திரமடைந்த இவர்கள் கோயம்பாக்கம் பாலாறு என்கிற பகுதியில் தனுஷை அழைத்து சென்று கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்து 7 அடி பள்ளம் தோண்டி புதைக்கப்பட்ட நிலையில் கைகால்கள் வெளியே தெரிவதாக கிராம மக்கள் கொடுத்த புகாரினுடைய அடிப்படையில் காவல்துறையினர் அந்த உடலை மீட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் கொலை செய்யப்பட்ட குற்றவாளிகளை போலீசார் தேடி வருவதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாங்காட் கூட்ரோடு அருகே இயங்கி வரக்கூடிய தனியார் தொழிற்சாலையில் தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடிய பணியாளரை திட்டியதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த அந்த பணியாளர் யாதேஷ் என்பவர் அங்கு அந்த திட்டிய மேற்பார்வையாளர் கனகராவ் என்பவரை கொடூரமான முறையில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே இளம்பெண் கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நாகஜோதிக்கும் அவருடைய கள்ளக்காதன் ராஜபாண்டிக்கும் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ராஜபாண்டியனும் தலைமறைவாகியிருக்கிறார். அவரை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகிறார்கள். அதே போன்று விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் காவல் நிலையத்தில் விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்ட மனைவியினுடைய கைது நடவடிக்கை தாங்காமல் தனது குழந்தைகள் 2 பேரை கொன்று கடலில் வீசிய தந்தை காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். அந்த குற்றவாளியை கூட குறிப்பாக கைது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தனது மனைவியுடைய நடத்தையில் சந்தேகப்பட்டு கௌசல்யா என்பவர் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அதனால் ஆத்திரமடைந்த இவர் தனது 2 குழந்தைகளையும் கொன்றுவிட்டு கடலில் வீசிவிட்டு பிறகு காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். அதாவது இன்றைக்கு சென்னையில் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 12 மணி நேரத்திற்குள்ளாக சென்னை தண்டையார்பேட்டை மற்றும் கூடுவாஞ்சேரி ஆகிய 2 இடங்களில் 2 கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று கோவையில் ஒரு கொலை நடந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பார்க்கிற போது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 7 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. இதுதான் ரவுடிகளுக்கு புரியக்கூடிய மொழியா என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அதே போன்று இந்த கொலை சம்பவங்களால் உயிர்களை பறிகொடுத்த குடும்பத்தினரும் கேள்வி எழுப்பி இருப்பது குறிப்பிடத்தக்கது. நவீன்.